ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஏகேஎஸ் மேக்ஸ் மேஜிக் சீரீஸில் ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் பண்ண ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1ல் கேட்ட ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸை எப்படி சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அண்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லெவல் ப்ராப்ளம்ஸு. ஸோ இது அப்கமிங்கில் வரக்கூடிய என்டிபிசி சிபிடி 2வாக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சிஜிஎல் எக்ஸாமாக இருக்கட்டும், இதில் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் இதை பாருங்கள் எப்படின்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி ட்ரிக்ஸ் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்றதை நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஓகே, டேரெக்டாக சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா M and N ஸ்டார்ட் a business. M invest rupees 3,800 more than the N invest for 2 months and N for 3 months. M share is rupees 461 more than that of N. Out of the total profit of rupees 6915, find the capital contributed by M. Okay. ஸோ இதை நிறைய பேர் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுவீங்க. இதெல்லாம் டைம் எடுக்கும். இதில் நான் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாடலில் கேட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம் என் இன்வெஸ்ட் பண்ணதை விட எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 38,000 அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணான்னா எம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னவா இருக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் 38,000 இருக்குமா? கரெக்டாக? ஸோ இப்போ அதே மாதிரி எம் இன்வெஸ்ட் 38,000 மோர் தென் என்னு கொடுத்துருக்கான். இன்வெஸ்ட் ஃபார் 2 months கொடுத்துருக்கான். 2 மாதம் தான் எம் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. என் எத்தனை மாதம்னா 3 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி எம்முடைய ஷேர் 461 மோர் தென் தட் ஆஃப் என். அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் 6915 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் இதை நீங்கள் 461 அதே மாதிரி 6915 நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேல்குலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதை பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. இப்போ எம்முடைய ஷேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய ஷேரை விட 461 அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ எம் மைனஸ் என் பார்த்தீங்கன்னா 461. அதே மாதிரி அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட், இது டோட்டல் ப்ராஃபிட் என்னவோ அதில் இங்கே 461 இங்கே இருக்கு. கரெக்டா? 6915 இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். நான் என்ன பண்ணுறேன்னா இது ரெண்டுக்கும் ரேஷியோ வைக்கிறேன். ஸோ ரேஷியோ வச்சா இதோடைய ரேஷியோ என்ன வருது அப்படின்னா 1:15. 15 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே டோட்டல்ன்றது என்ன? எம் என்ன ரெண்டு பேருடைய ஷேர் சேர்த்தா வரதான் டோட்டல். கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் எனக்கு 15 வரணும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணால் 1 வரணும். அப்படின்னா என்னவா இருக்கும்? 8 + 7 தான் என்னவா இருக்கும்? 15 வரும். அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணால் 1 வருதா? ஸோ அப்போ இங்கே 8ன்றது பார்த்தீங்கன்னா எம், அதே மாதிரி 7ன்றது பார்த்தீங்கன்னா என்ன. ஓகேவா? ஸோ எப்படி இருந்த வேல்யூ இங்கே 461 அதே மாதிரி 6915ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 7ன்ற சிங்கிள் டிஜிட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எம்முடைய கான்ட்ரிபியூஷன் எனக்கு இருக்கு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 38,000ன்றது. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 38,000 இது எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? எம் 2 மாதம். கரெக்டா? என் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ இது எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம். கரெக்டா? ஸோ அப்போ 3x. இதோடைய கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா எம்முக்கு என்னுக்கு உள்ள ரேஷியோ என்னது? 8:7. ஸோ இங்கே எம் 8 என் 7. ஓகேவா? ஸோ இந்த 3 டிஜிட் 4 டிஜிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டு கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ சம்ம ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். கேன்சல் பண்ணிட்டாக்கா இது 4 டைம்ஸ். ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன வரும்னா 7x ப்ளஸ் இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க. 38 × 7லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதில் பாருங்கள் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். கேல்குலேஷன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே விஷயமே. அது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சம் ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ 5x = இங்கே 38,000 வருதா? ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே எக்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதோட 38,000 ஆட் பண்ணுவீங்க. கரெக்டா? அதுதானே பண்ணுவீங்க. நான் அந்த இடத்துல இது பண்ண மாட்டேன். என்ன பண்ண போறேன்னா இங்கே எக்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 38,000 ÷ 5 போடுவீங்களா? கரெக்டா?
ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 டிவைட் ஆயிரும் 5 கரெக்டா. பேலன்ஸ் என்ன இருக்கு 3800 இருக்கா கரெக்டா. இங்க நீங்க ஆட் பண்ண போற வேல்யூ பார்த்தீங்கன்னா எதோட ஆட் பண்ண போறீங்க 38,000 ஆட் பண்ண போறீங்க கரெக்டா. ஸோ இங்க 3800 இருக்கு, இதோட இங்க 38,000 இருக்கு கரெக்டா. ஸோ அப்ப இதுல நீங்க 38 நீங்க காமனா வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அது எதால டிவைட் ஆகும் அப்படின்னாக்கா இதை நான் எப்படி பிரிச்சுக்கலாம் 2 into 19 பிரிச்சுக்கலாமா. அப்ப கண்டிப்பா வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா 19 உடைய மல்டிபிளா தான் இருக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த கால்குலேஷன் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்காக ஒண்ணு நீங்க ஃபாஸ்டா போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேவா. இல்ல அப்படின்னா நீங்க இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பாத்தீங்கன்னா 30 இருக்கு. கால்குலேஷன் உங்களுக்கு பெருசா வராது, ஈஸியா வந்துடும், ஃபாஸ்டாவே வந்துடும், நீங்க டக்குன்னு ஆட் பண்ணிடலாம். ஒருவேளை இங்க பாத்தீங்கன்னா இங்க 30 இல்லாம வேற ஏதாவது வந்து இப்போ 5 2 6 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிள்ஸ் யூஸ் பண்றது பெஸ்ட் வே ஓகேவா. அதுக்காக தான் இதை சொல்றேன். ஸோ 19 மல்டிபிள்ஸா தான் இருக்குமா. ஆப்ஷன் ஏ பாருங்க வராது, ஆப்ஷன் பி 91 இதுவும் டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா 78 அதே மாதிரி இங்க 15 152 19 டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் ஓகேவா. நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆப்ஷன் சி தான் வரும் ஓகேவா. இத நீங்க ரேஷியோவா நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா சம் வந்து முடிஞ்சு ஓகேவா, ரொம்ப சிம்பிளா மாறிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். An open metallic box is 60 cm long, 40 cm wide and 23 cm high. Its thickness is 3 cm. If 1 cm cube of metal used in the box weight 0.5 grams, find the weight in kg of the box. Okay, so என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மெட்டாலிக் பாக்ஸ் இருக்கு, அதாவது ஓப்பன் மெட்டாலிக் பாக்ஸ். அதாவது இப்போ ஒரு மெட்டல் பாக்ஸில் வந்து நம்ம ஏதாவது பொருள் போடணும்னா மேலே வழியாக தானே போடுவோம் ஓகேவா. ஸோ ஒரு பாக்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க, பாக்ஸுக்குள்ளே ஏதாவது ஒரு திங்ஸை நீங்கள் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது மேலே டாப் வந்து ஓப்பனாக இருக்கணும், அப்போ தான் உங்களால் போட முடியும் கரெக்டாக. ஸோ அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் எதுக்காகனா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்வ் பண்ண முடியும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா போட முடியாது. அதுக்காக தான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அந்த மெட்டாலிக் பாக்ஸோடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே 60 சென்டிமீட்டர் லாங், வைட், அதே மாதிரி ஹைட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மெட்டாலிக் பாக்ஸோடைய ஷேப் என்ன ஷேப் அப்படின்னா கியூபாய்டுன்றது தெரிஞ்சிருச்சு, ஏன்னா LBH இருக்கு ஓகேவா. ஸோ LBH லென்த் பிரெத் ஹைட் வரக்கூடிய அந்த டைமென்ஷன் வரக்கூடிய ஃபிகர் என்னதுனாக்கா கியூபாய்டு தான் ஓகேவா. அதோடைய திக்னஸ் கொடுத்துட்டாங்க, அந்த கியூபாய்டுடைய திக்னஸ் கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர்னு ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப் அந்த மெட்டலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் வந்து அந்த பாக்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா 0.5 கிராம் இருக்கு. அப்போ டோட்டலாக அந்த பாக்ஸுடைய வெயிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு வந்து 0.5 கிராம் இருக்கு அப்படின்னா டோட்டலாக அந்த பாக்ஸுடைய வெயிட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே பாருங்க, இது ஒரு கியூபாய்டு ஓகேவா. இந்த கியூபாய்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள இங்கே என்ன இருக்கு, ஸோ இங்கே உள்ள ஒரு கியூபாய்டு இருக்கா, அதாவது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா திக்னஸ் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மெட்டல் இருக்கும் கரெக்டா. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா இதுல அவுட்டர் வால்யூம் அதுல இருந்து இன்னர் வால்யூம், அவுட்டர் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுல இருந்து இன்னர் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டை மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைச்சிரும்னா அந்த மெட்டலுடைய வால்யூம் என்னன்றது கிடைச்சிரும் கரெக்டா. சொல்றது புரியுதா இங்க. ஸோ அவுட்டர் வால்யூம் பிளஸ் மைனஸ் இன்னர் வால்யூம், இதை மைனஸ் பண்ணிட்டாக்கா என்ன கிடைச்சிரும்னா இங்க சுத்தி உள்ள இந்த மெட்டலுடைய வால்யூம் என்னன்றது கிடைச்சிருமா கரெக்டா. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LBH கரெக்டா. ஸோ வால்யூம் LBH, அவுட்டர் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர் லென்த், 40 சென்டிமீட்டர் வைடு, அதே மாதிரி 23 சென்டிமீட்டர் ஹைட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 60 × 40 × 23 இதுதான் அவுட்டர் கியூபாய்டுடைய வால்யூமா இருக்கும் கரெக்டா. அதுல இருந்து இந்த உள்ள இன்னர் கியூபாய்டு இருக்கு பாத்தீங்களா, இதோடைய வால்யூமை மைனஸ் பண்ணிட்டாக்கா என்ன தெரிஞ்சிரும்னா அந்த மெட்டலுடைய உள்ள மெட்டலுடைய வால்யூம் என்னன்றது எனக்கு தெரிஞ்சிடும் கரெக்டா. ஸோ அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னர் கியூபாய்டு இருக்கு பாத்தீங்களா, அதோடைய டைமென்ஷன் கொடுக்கல, ஆனா அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா திக்னஸ் கொடுத்துட்டாங்க ஓகேவா. அதோடைய தடிமன் என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இப்போ இதோடைய திக்னஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் திக்னஸ் கரெக்டா.
ஸோ இதுதான் திக்னஸாக இருக்கும். 4 சைடும் இருக்குமா, கரெக்டா? ஸோ அப்போ இங்கே லென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா, 60 சென்டிமீட்டர்னா இங்கே 3 சென்டிமீட்டர் மைனஸ் ஆயிருமா, அதே மாதிரி இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் மைனஸ் ஆகும். ஸோ அப்போ லென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர், இங்கே ஒரு 3 சென்டிமீட்டர் மைனஸ் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிறது என்னவா இருக்கும்? ஸோ மொத்தம் 6 சென்டிமீட்டர் கம்மியாகுமா, அப்போ 54 சென்டிமீட்டர் தான் இன்னர் அந்த கியூபாய்டுடைய லென்த்தாக இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ லென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னர் கியூபாய்டு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் மைனஸ் ஆகுமா. நீங்கள் திக்னஸ் 3ன்னு பார்த்தோன்னே 3 மட்டும் மைனஸ் பண்ணிடக்கூடாது, ரெண்டு சைடுமே அந்த திக்னஸ் அட்ஜஸ்ட் ஆகும்ல. ஸோ அப்போ 6 சென்டிமீட்டர் ரெடியூஸ் ஆகும். இப்போ 54. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லென்த்து வைடு இருக்கா, ஸோ அந்த வைட்லையும் பார்த்தீங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் கம்மியாகும்? ஸோ ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் கம்மியாகும். அப்போ பார்த்தீங்கன்னா 34 இருக்கும். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 23 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கா. ஸோ இங்கே டாப்பு பாட்டம் அப்போ 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் போட்டு இங்கே 17 போட்டிங்கன்னா அது தப்பு, ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும், ஓப்பன் மெட்டாலிக் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டாப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. டாப் ஓப்பன் ஆயிருக்குன்றப்ப பார்த்தீங்கன்னா அங்கே மேலே வந்து ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது பாட்டமில் மட்டும்தான் திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், டாப்பில் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஏன்னா வந்து மேலே வந்து ஓப்பனாக இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணா இந்த இடத்துல திக்னஸை வந்து ஹைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் மட்டும்தான் குறைக்கணும். ஏன்னா பாட்டமில் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும், டாப்பில் ரெடியூஸ் ஆகாது. ஏன்னா ஓப்பன் மெட்டாலிக் நான் கொடுத்துட்டனால, ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்னா இங்கே 20, ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் வால்யூமு. அவன் வெயிட் கேட்குறான்னா வால்யூம் இன்ட்டு அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 கிராம் இருக்கு. அப்போ டோட்டலாக இத்தனை சென்டிமீட்டர் கியூப் வால்யூமுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெயிட் இருந்திருக்குன்னா இன்ட்டு 1/2 இன்ட்டு 0.5 போட்டாக்கா என்ன தெரிஞ்சிடும், எனக்கு டோட்டல் வெயிட் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேல்குலேஷனில் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா இங்கே கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எதில் கேட்டிருக்கான், அவன் வெயிட் இன் கேஜின்னு கொடுத்துட்டான். நம்மளுக்கு வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்னது 1, இது சாரி வந்தது எல்லாமே நம்மளுக்கு எதில் வந்திருக்கும்னா கிராம்ஸில் வந்திருக்கும், கரெக்டா? ஏன்னா இங்கே 0.5 கிராம்னு வச்சுருக்கோம். அவன் 1 சென்டிமீட்டர் கியூபுக்கு 0.5 கிராம் வெயிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கிராமில் தான் நம்மளுக்கு கிடைக்கும், கரெக்டாக? 1/2 மல்டிப்ளை பண்ணுறதுனால அதை நம்ம கிலோகிராமை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வர வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவோம் 1000ஆல் டிவைட் பண்ணுவோமா, கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ரெண்டுலேயும் பார்க்குறேன் 10 வந்து காமனாக இருக்குது. ஸோ நான் அப்போ 10 நான் இங்கே நான் வெளியே எடுத்து கேன்சல் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இங்கே 40லேருந்து ஒரு 10 வெளியே வந்துச்சுனாக்கா 4 × 10 இருக்கும், அந்த 10 வெளியே எடுக்கலாமா? அதே மாதிரி இங்கே 2 × 10 இருக்கும், 10 காமனாக வெளியே எடுத்து ஒரு 0 நான் இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூனிட் டிஜிட் கான்செப்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் இது 0 × anything என்ன வரும், 0 தான் வரும், கரெக்டா? மைனஸ் அதே மாதிரி இங்கே 4 × 4 16. ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 6, 6 × 2 4. இங்கே பாருங்க 4 × 4 16, 16 இங்கே 32. ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 தான் இருக்கு, ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்க 0 - 2 இருக்கு, ஓகேவா? ஸோ 0 - 2னா 0ல எனக்கு 2 போகாது. அப்போ கண்டிப்பாக ஸோ இங்கே 10ல வந்து 2 போச்சுனாக்கா என்ன வரும்னா இந்த இடத்துல 8ன்னு இருக்கும், கரெக்டா? ஸோ அப்போ யூனிட் டிஜிட் 8. இங்கே வெளியே என்ன இருக்குது 1/2 இருக்கா. ஸோ அப்போ அதால் கேன்சல் பண்ணாக்கா எனக்கு கண்டிப்பாக யூனிட் டிஜிட் எனக்கு எதில் தான் முடிய போகுதுன்னா 4ல் தான் முடிய போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் 100ஆல் கீழே டிவைட் பண்ணாக்கா சொல்கிறது புரியுதா? யூனிட் டிஜிட் 4ல் தான் முடியுதுன்னு தெரியுது. கடைசி ஆப்ஷன் எனக்கு கடைசி வந்து 4ல் தான் முடியும். இங்கே அப்ராக்சிமேட்னு எதுவுமே கொடுக்கல, ஓகேவா? அப்ராக்சிமேட்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, கேல்குலேட் பண்ணி தான் ஆகணும். இங்கே அப்ராக்சிமேட்னு கொடுக்காதனால நான் டேரெக்டாக யூனிட் டிஜிட் போயிடுறேன். ஏன்னா எக்ஸாக்டாக கண்டிப்பாக அது வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க, ஓகேவா? அப்ராக்சிமேஷனை கொடுக்காதனால. ஸோ அப்போ முடிகிற நம்பர் எனக்கு 4ல் தான் முடியுது, கண்டிப்பாக ஆப்ஷன் பியாக தான் இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி டிவைடட் பை 100 இருக்கா. ஸோ அப்போ இங்கே ஒரு நம்பர் தள்ளி என்னன்னா இங்கே எனக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ
அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக முடியிற நம்பர் 4ல் தான் முடியும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி அந்த மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதை விட நீங்கள் யூனிட் டிஜிட் கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். If the interest earned during the second year on the certain sum is rupees 9828 and the rate of interest is 12% per annum compounded annually, then the sum is. Okay, so என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா யூஸ்வலாக பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணிட்டு அப்புறம் 1 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் 2வது வருஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இயர் உடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 12%, கரெக்டா? ஸோ அப்போ 12%ல் ஒரு 12% கண்டுபிடிச்சி தான் 2வது வருஷம் ஆட் ஆகும், கரெக்டா? ஸோ அப்போ இந்த 12%க்கு 12%ன்றது என்னது? 144, அப்போ 1.44 அவ்வளோதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 13.44 தான் பார்த்தீங்கன்னா இது 2வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அப்போ 2வது வருஷம் இந்த 13.44% தான் பார்த்தீங்கன்னா 9828னா அவன் கேட்கறது பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. பிரின்சிபல் எப்பயுமே 100% இருக்கும். 100% என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணாக்கா சம் முடிஞ்சு. ஓகேவா? ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதை நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க டெசிமல் இருக்கா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த டெசிமலை நான் ரிமூவ் பண்றதுக்கு 2 சைடுமே நான் 100ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 100 இங்க மல்டிப்ளை ஆகுமா? அப்படிதானே பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை ஆகும்ல, இங்க மல்டிப்ளை ஆகும்போது இங்க 100 வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த 100 நான் எப்படி எழுதிக்க போறேன்னா இதை 25 × 4ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு 100 இருந்துச்சுல, அதையும் நான் எப்படி எழுதிக்க போறேன்னா 25 × 4ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணா வர வேல்யூ தானே இங்க ஆப்ஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ இருக்க போகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க 25 × 25 என்னதுன்னா 625, கரெக்டா? ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 625 மல்டிபிள்ல தான் இருக்க போகுது, கரெக்டா? 625 டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா கடைசி 4 டிஜிட் வந்து 625 டிவைட் ஆச்சுன்னா அது கண்டிப்பா வந்து அந்த ஹோல் நம்பருமே 625 டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு 625 டிவைட் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா 125 × 5ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 125 ரூல் என்னன்னு பாத்துக்கோங்க. 125 ரூல் என்ன அப்படின்னா கடைசி 3 டிஜிட் வந்து 125 டிவைட் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பா அந்த ஹோல் நம்பர்ஸுமே பார்த்தீங்கன்னா 125 டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, ஏன்னா கடைசி 3 டிஜிட் பாருங்க 125 இருக்கா? ஸோ அப்போ 125 டிவைட் ஆயிரும். அப்போ கண்டிப்பா இந்த ஆப்ஷன் டி, அதாவது 73125 இந்த 5 டிஜிட்டுமே பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் நம்பருமே 125 டிவைட் ஆகும். இது 625 வச்சீங்கன்னாக்கா 3125 நீங்க எடுக்கணும். ஓகேவா? 4 டிஜிட்டுமே 625 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 3125 625 டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 625 டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? நீங்க இதை மல்டிப்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேவா? இங்க ஆப்ஷனை தான் நான் பாக்குறேன். ஸோ இங்க மல்டிபிள்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? இதுதான் நீங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சம்ம வந்து நீங்க கால்குலேஷன்ல நீங்க ஃபாஸ்டா பண்றீங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யூனிட் டிஜிட் கான்செப்ட் இல்ல மல்டிபிள்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க யோசிச்சு பண்றீங்கன்றதெல்லாம் இருக்கு. நீங்க எக்ஸாக்டா நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து நீங்க அங்க டிக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவனுக்கு தேவை கரெக்டான ஆன்சர் நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உனக்கு மார்க், அவ்வளவுதான். ஓகேவா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்காகனா உங்களுக்கு தெரியணும், இப்பெல்லாம் பண்ணலான்றதை உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்றது. ஸோ அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் நீங்க இதை அப்ரோச் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணாதான் ஏன்னா டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா 90 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க 120 கொஸ்டின், இப்போ ப்ரிலிம்ஸை விட பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல 20 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நீங்க அட்டன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதே மாதிரி டஃப்னஸும் பாத்தீங்கன்னா இப்போ விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் சம் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a cuboid has dimension 10 cm, 8 cm and 6 cm. If the largest possible cube is cut from the one of the corners of the cuboid, what is the total surface area of the remaining portion? Okay.
ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கியூபாய்டு இருக்கு. கியூபாய்டுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. என்னன்னா 10 சென்டிமீட்டர், அதே மாதிரி 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர்னு. ஓகே, ஸோ இங்கே 10 சென்டிமீட்டர் லென்த்து, 8 சென்டிமீட்டர் பிரெத்து, அதே மாதிரி ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். இந்த கியூபாய்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து மேக்சிமம் பாசிபிள் கியூபை வந்து கட் பண்ணி எடுக்கிறான். லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூபை வந்து கட் பண்ணி எடுக்கிறான் அப்படின்னா, ஸோ இப்படி இருக்கும். இங்க லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூப் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கிறான் அந்த கார்னர்ல இருந்து. ஓகேவா? ஸோ அப்போ ரிமைனிங் அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே கியூபாய்டு இருக்கு பார்த்தீங்களா, கியூபாய்டுல இருந்து லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூபை வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, ஹைட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கியூபுடைய சைடாக இருக்கும். ஏன்னா ஓகே, ஹைட் வந்து அன்சேஞ்சு. ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் வந்து நம்ம எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அதாவது கியூபாய்டோட ஹைட்டு தான் பார்த்தீங்கன்னா கியூபுடைய சைடாக இருக்கும். இப்போ ஏன் அப்படின்னா இப்போ கியூபுடைய லென்த்துக்கு அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அகைன் அது கியூபாய்டால தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ அது கியூபாகவும் இருக்கணும், அதே மாதிரி மேக்ஸிமமாகவும் இருக்கணும், அதாவது லார்ஜஸ்ட் பாசிபிளாகவும் இருக்கணும். அப்படின்னா ஸோ எனக்கு ஹைட்ல இருந்து தான் ஹைட் மேக்ஸிமமா இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஸோ லார்ஜஸ்ட் பாசிபிள் கியூபை வந்து நான் பிக் பண்ணி அதுல இருந்து எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ கியூபாய்டுடைய ஹைட்டு தான் கியூபுடைய சைடா இருக்கும். ஸோ அப்போ இங்க கியூபுடைய சைடு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இதுல கியூபாய்டு இருக்கு பாத்தீங்களா, கியூபாய்டுடைய டைமென்ஷன் கொடுத்துட்டான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது கேட்டிருக்கான். அதாவது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கியூபை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்றது கேட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த கியூபாய்டுடைய டோட்டல் ஏரியால இருந்து இந்த கட் பண்ண ஏரியா போக பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூபாய்டு என்ன அப்படின்னா 2 × LB + BH + HL. கரெக்டா? 2 × LB 80 + 60 + 48, 188 × 2 376, 376 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. இது என்ன எதோட ஏரியா அப்படின்னா இது வந்து கியூபாய்டுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் பார்த்தீங்கன்னா 376 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா கியூபை வந்து கட் பண்ணி எடுக்கிறான்ல, ஸோ எடுத்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும், சம் பார்ட் வந்து வெளியே போகும். அதே மாதிரி அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆகும், அப்போ அதோட ஏரியா ஆட் ஆகும். ஸோ இப்படி வெளியே போயிட்டு வெளியே சம் ஏரியா போகுது, உள்ள சம் ஏரியா கிரியேட் ஆகுது. அப்போ எனக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஏரியா வந்து எனக்கு இருந்திருக்கும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதை எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே நீங்கள் ஒரு கேக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸை நீங்கள் இங்கே கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த கேக்கில் வந்து நீங்கள் கேக் கட் பண்ணி நீங்கள் ஒரு பீஸை நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இப்படி சொல்கிறது ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஃபேஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குமா, அதே மாதிரி இந்த சைடு. ஸோ அப்போ 3 சைடும் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த இடம் கரெக்டா? ஸோ அப்போ 3 சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் ஷேப் ஏரியா வந்து வெளியே போகும். கரெக்டா? ஸோ அப்போ என்னன்னா அந்த வெளியே போகிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது என்னவா இருக்கும்னா இங்கே 3 × இந்த ஸ்கொயர் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் என்னதுனாக்கா 2 டைமென்ஷனல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 6 × 6, ஸோ 36 × 3 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து என்ன ஆகுதுன்னா இது வந்து வெளியே போகுது. ஓகேவா? அதாவது இதை கட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வெளியே போகுது. இப்போ உள்ள கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா, அது என்ன ஏரியானா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் கேக்கு கட் பண்ணி வெளியே எடுத்துட்டீங்க. கரெக்டா? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கனுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கும், இங்கனுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கும், அதே மாதிரி இங்கனுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஷேப்பும் ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? அப்போ 3 சைடு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸ்கொயரோடைய ஏரியா என்னன்னா
a ஸ்கொயர் ஓகேவா 3 சைடு வந்து ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்ப என்னதுன்னா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து எனக்கு அங்க கிரியேட் ஆயிருக்கும் கரெக்டா வெளியே போன ஏரியாவும் பாத்தீங்கன்னா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் உள்ள கிரியேட் ஆன ஏரியாவும் பாத்தீங்கன்னா 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் சோ அப்ப மைனஸ் பிளஸ் பேலன்ஸ் ஆயிரும் அப்ப இதை வெளியே எடுக்கிறனால பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே இல்லாம இருக்கு 376 சென்டிமீட்டர் ஸ்கொயரா தான் இருக்கு ஓகேவா எடுத்ததுக்கு அப்புறமும் ஓகேவா சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அதை சொல்லும் போது உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் பொதுவா கட் பண்ணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும்னா அதிகமாகும் ஓகேவா இப்ப ஒண்ணுமே இல்ல இந்த ஸ்பியருக்கு பாத்தீங்கன்னா எப்படி வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஹெமிஸ்பியருக்கு வந்து 3πr² வந்துச்சு அப்படின்றத சொல்றேன் ஓகேவா இப்ப ஸ்பியரோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னா 4πr² தெரியும் அப்படிதானே அதாவது இந்த அவுட்டர் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா இது ஃபுல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த டெரைவ் பண்ணி வந்த இதுதான் பாத்தீங்கன்னா 4πr² ஓகேவா ஸ்பியர் உடைய சர்ஃபேஸ் ஏரியா இப்ப என்னன்னா இந்த போர்ஷனை இப்ப கட் பண்ணி எடுக்கிறாங்க ஓகேவா ஒண்ணும் இல்ல ஒரு கொய்யாப்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நீங்க 2 பீஸா நீங்க கட் பண்றீங்க ஓகேவா நீங்க 2ஆ உடைச்சிடுறீங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல உள்ள ஒரு கொய்யாப்பழத்தோட ஏரியா வந்து என்னவா இருக்குன்னா 4πr² இருக்கு இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை 2ஆ இந்த மாதிரி கட் பண்ணிடுறீங்க கட் பண்ணி நீங்க பிரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா இங்கனக்குள்ள நீங்க பாதியை அப்படி பிரிக்கும் போது என்ன ஆயிரும் அது ஒரு ஹெமிஸ்பியர் ஷேப்ல வந்துருமா இந்த மாதிரி வந்துருமா இந்த 2 கொய்யாப்பழத்தை நீங்க இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா 2 ஹெமிஸ்பியர் வந்து இப்படி ஆயிரும் கரெக்டா ஹெமிஸ்பியரிக்கல் ஷேப்ல வந்து வந்துரும் இந்த கொய்யாப்பழம் இப்படி தனியா நீங்க கட் பண்ணும்போது அப்ப இந்த அவுட்டர் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா இது என்ன ஆகுதுன்னா இது ஒரு 2πr² இருக்குமா ஏன்னா இந்த கர்வ்டு போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா அந்த அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் 4πr². அப்ப இங்க ஒரு ஹாஃப் 2πr², இங்க ஒரு ஹாஃப் 2πr². இங்க கட் பண்ணி எடுக்கிறனால பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள உள்ள என்ன ஆகுது, இங்கனக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்குமா. அப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு πr². ஸோ அதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர் 2πr² + πr², 3πr² இருக்கு. ஓகேவா, புரியுதா? இப்ப இதே இது இன்னொரு விதமா சொல்லணும்னா, இப்ப நீங்க கட் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க. ஓகேவா, இங்கனக்குள்ள ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4πr² இருக்கு. கரெக்டா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 4πr² இருக்கு. இப்ப இதுல நீங்க அதேதான் ஒரு கொய்யாப்பழம் தான் சொன்னது. ஓகேவா, அதை வந்து நீங்க கட் பண்ணி ஒரு பீஸை நீங்க எடுத்துட்டீங்க. ஓகேவா, எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 2πr² வெளியே போயிருச்சு. அப்படிதானே? ஸோ ஒரு இது போயிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள என்ன ஆகுதுன்னா இதைதான் சொன்னேன். ஓகேவா, ஸோ இங்க 4πr² இருக்கு. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா சேர்த்து 4πr². அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அந்த ஹெமிஸ்பியரை நீங்க வெளியே எடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு 2πr² போயிருச்சு. போனனால பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஒரு ஏரியா கிரியேட் ஆயிருக்கா. அது என்னதுன்னா ஒரு πr² கிரியேட் ஆயிருக்குமா. ஸோ அதுதான். அப்ப டோட்டலா பார்க்கும்போது என்னதுன்னா இங்க 2πr² + πr², 3πr² இருக்கும். புரியுதா? இதுதான் பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். அதே தான் இங்க சொன்னேன். எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் ஏரியா வெளியே போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சர்ஃபேஸ் ஏரியா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா வெளியே போறதை மைனஸ் பண்ணிட்டு உள்ள கிரியேட் ஆகிறத பிளஸ் பண்ணாக்கா ஸோ ரிமைனிங் ஏரியா என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். இது எதுக்கு இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இதை நீங்க கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்க சம் வந்து நீங்க தெளிவாவே சும்மா வந்து நம்ம சொல்லிடலாம், இதை வந்து இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்ட்டு ஏதோ ஃபார்முலால போட்டு இதில் போட்டு ஆன்சர் வந்துடும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது ஏன் இது பண்றோம், எதுக்கு பண்றோம்ன்றத மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவா புரியும். ஒரு சம்ம நம்ம தெளிவு சொன்னாலுமே அது 10 நிமிஷம் டைம் எடுத்தாலும் சரி, 20 நிமிஷம் டைம் எடுத்தாலும் சரி, அது உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்பதான் பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா வந்து எந்த சம்மா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அப்ரோச் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு ஐடியா, கிளியர் கட் வந்து ஐடியா கிடைக்கும். அப்பதான் பாத்தீங்கன்னா அது ரிலேட்டடா வந்து எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்காக தான். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். An article is sold at a profit of 54% if the cost price is increased by 75 and the selling price reduced by ₹66, then profit would be 40.8%. Okay,
வாட் இஸ் த ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள். ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் இது ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியலாக வந்து 54% வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணலான்னா காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ரேஷியோ வந்து நான் வைக்க முடியுமா? காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 100% இருக்கும். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100னா செல்லிங் ப்ரைஸ் இங்கே 154% இருக்கும். அதை கேன்சல் பண்ணால் 50:77 வருமா? ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியலாக உள்ளது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸில் சேஞ்சஸ் வருது. காஸ்ட் ப்ரைஸ் என்னதுன்னா 75 என்ன ஆகுதுன்னா கூடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக என்ன காஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அதில் ₹75 அதிகமாகுது. ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ் இருக்குன்னு தெரியாதனால இதில் காமன் மல்டிபிள் இருக்குமா? ஸோ நான் எக்ஸா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இனிஷியலாக உள்ளது 50x, அதில் 75 இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குது 77x இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 66 ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்படி ஆறனால பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 40.8% இருக்கு. ஓகேவா? இந்த 40.8% ஃப்ராக்ஷனாக மாத்தினா என்ன வரும்னா இது எப்படி எழுதலாம்? 40.8னா இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 10.2/25 இருக்கும். டெசிமல் ரிமூவ் பண்ணால் 102/250, அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 51/125. அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 125ல் ப்ராஃபிட் வந்து 51 அவனுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்ட் அவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா 176 பார்ட் செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கும். கரெக்டாக? காஸ்ட் ப்ரைஸில் ப்ராஃபிட் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய செல்லிங் ப்ரைஸ் பார்ட். இங்கே எனக்கு இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் உள்ள ரேஷியோ தானே. காஸ்ட் ப்ரைஸ் பார்ட் எவ்வளோ 125வா, செல்லிங் ப்ரைஸ் பார்ட் எவ்வளோ 176ஆ? ஓகே ஃபைன். இப்போ தான் இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே இந்த இடத்துல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ பெருசாக வரும், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா காமனாக எடுத்து கேன்சல் பண்ண போகிறேன். இதை 25ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 டைம் கேன்சல் ஆகும், இங்கே 3 டைம் கேன்சல் ஆகும், இது 5 டைம் கேன்சல் ஆகும். இதை நான் 11ஆல் கேன்சல் பண்ணுறேன். அப்போ 7 டைம், இங்கே 6 டைம், 16 டைம், அவ்வளோதான். ஸோ பெரிய வேல்யூவை இப்போ சின்னதாக்கியாச்சு. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பாருங்கள் 32x + 48 = 7 × 5 35x - 30. ஸோ இப்போ 3x உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 78. ஸோ இதிலிருந்து x உடைய வேல்யூயை கண்டுபிடிச்சிடலாமா? x உடைய வேல்யூ என்னதுன்னா 78/3 26. x உடைய வேல்யூ 26 அப்படின்னா அவன் கேட்கறது என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 50 × 26 என்னதுன்னா 1300, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய வேல்யூ 3 டிஜிட் நம்பர்லாம் உட்காந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும், 5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துரும். ஸோ இதை கண்டிப்பாக உள்ள ஏதாவது ஒரு ட்ரிக்கு இல்லை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம் முடிஞ்சிடும். அடுத்த சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin 90 - x cos 180 - x - y plus sin x plus cos 90 - x into sin 180 - y - x. இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னதுன்னா sin 90 - θ. sin 90 - θ என்னது cos θவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? cos xன்னு எழுதலாமா? அடுத்து cos 180 - θ. ஸோ இந்த வேல்யூவை x - y θன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ sin 180 - θ, 180 மைனஸ்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ அப்போ cos இங்கே இருக்கிறனால cos, ஸோ அதாவது மைனஸ்ல வரும், ஏன்னா இங்கே சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா அது ப்ளஸ் மைனஸ்ல அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் ஓகேவா? இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஓகே, மைனஸ் காஸ் தீட்டா. ஓகேவா? மைனஸ் காஸ் x மைனஸ் ஒய். ஓகேவா? அடுத்தது பிளஸ் sin cos 90 - θன்றது sin θவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? sin x எழுதலாமா? அதே மாதிரி sin 180 - θ, 180 - θ செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட்ல வந்து சைன் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ sin θன்னு வரும். இது எப்படி எழுதலாம்? sin θ y - x. ஓகேவா? ஸோ இப்போ
அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல sin y minus x இருக்கு பாத்தீங்களா, இந்த sin y minus x நான் என்ன மாதிரி எழுத போறேன் அப்படின்னா ஆக்சுவலா sin of minus thetaன்றது minus sin theta எழுதலாமா? இப்போ நான் இதுல ஒரு மைனஸை நான் வெளியே எடுக்க போறேன். ஓகேவா? இதுல ஒரு மைனஸை நான் வெளியே எடுத்தேன்னா எப்படி வரும்னா இது மைனஸ் sin x minus y ன்னு வரும். ஏன் x minus y க்கு நான் கொண்டு வரேன்னா இங்க பாத்தீங்கன்னா x minus y தான் இருக்கு. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துட்டு ஈவன் ஆகிற மாதிரி நான் கொண்டு வரேன். ஓகேவா? சோ அப்ப இப்போ எப்படி வந்துருச்சுன்னா இந்த ரெண்டு இதுலயுமே நான் வந்து மைனஸை நான் காமனா வெளியே எடுத்துறேன். காமனா வெளியே எடுத்தேன்னா எப்படி வருதுன்னா cos x into cos x minus y plus sin x into sin x minus y. ஸோ ஒரே ஃபார்மெட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ அதாவது cos a cos b plus sin a sin b இது எதோடைய ஃபார்முலா அப்படின்னா cos a minus b உடைய ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இது சம் ஈஸியாக பண்ணிடலாம். cos இங்கே ஏன்ற இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கா? ஸோ cos a minus b bன்ற இடத்துல என்ன இருக்கு, x minus y யா? ஸோ அப்போ minus x plus y அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன ஆயிரும், plus x minus x கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே cos y இருக்கும்ல, வெளியே மைனஸ் இருக்கு, இப்போ மைனஸ் cos y தான் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ABCD is a quadrilateral in which AB parallel to DC and EF are the midpoints of the diagonal AC and BD respectively. If AB equal to 45 cm and BC equal to 96 cm, DC equal to 53 cm, AD equal to 37 cm, then what is the length of EF? ரொம்ப முக்கியமான டைப். ஸோ இதில் ஒரு குவாட்ரிலேட்டரல் கொடுத்துட்டான். குவாட்ரிலேட்டரலை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய குவாட்ரிலேட்டரல் இருக்கு. ராம்பஸ் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் இருக்கு, ட்ரப்பீசியம் இருக்கு, பேரலோகிராம் இருக்கு. ஸோ இதில் எந்த ஃபிகர்ன்றது தெரியாது, இங்கே கொடுத்துருக்கிற வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கொடுத்துட்டான்னா ஏபி பேரலல் டு டிசின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஏபி பிசி சிடி ஏடி இந்த 4 சைடுடைய லென்த்துமே டிஃபரெண்ட்டாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது வந்து என்ன ஃபிகர் அப்படின்னா இது ஒரு ட்ரப்பீசியம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரப்பீசியமோடைய லென்த் டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ ஏபியும் டிசியும் பேரலல் சொல்லிட்டாங்க. ஏபி பெருசா அதே மாதிரி டிசி வந்து பெருசா அப்படின்னா டிசி தான் பெருசு. ஸோ அப்போ இது ஏ பி சி டி. ஓகேவா? ஸோ இங்கே டிசி 53 சென்டிமீட்டர், ஏபி 45 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் பிசி 96 சென்டிமீட்டர், ஏடி பார்த்தீங்கன்னா 37 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ டயகனல்ஸ் ரெண்டு டயகனல் வந்து மீட் பண்ணதுன்னு சொல்லிட்டாங்க, ஏசி அண்ட் பிடி. ஸோ ஏசி பிடி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. இதில் இஎஃப்ன்றது பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த டயகனல் ஏசின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இஎஃப் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதோடைய மிட் பாயிண்ட்னு கொடுத்துட்டு இந்த இஎஃப் உடைய லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த ரிசல்ட் தான் இங்கே நமக்குள்ள தெரிஞ்சுன்னா இந்த சம் வந்து பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இது என்னதுன்னா மிட் பாயிண்ட் தியரம் வச்சு சால்வ் பண்ணி வந்த ரிசல்ட். இதை மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஎஃப் இருக்கு பார்த்தீங்களா, இது என்னவா இருக்கும்னா இங்கே அதாவது இதோடைய டிஃபரன்ஸ் இந்த இஎஃப்க்கு பேரலா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சைடு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எது பெருசோ அது. ஓகேவா? சிடி நான் இந்த டிஃபரன்ஸ் சிம்பிள் போடுறேன், மைனஸ் ஏபி டிவைடட் பை 2 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு பை 2 போட்டால் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ 53 minus 45 8 டிவைடட் பை 2 4 அவ்வளோதான். இங்கே இந்த 96 இந்த 37 இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகேவா? குழப்பறதுக்காக சும்மா எல்லா சைடும் கொடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா அந்த இஎஃப்க்கு பேரலா உள்ள ரெண்டு சைடை மட்டும் நம்ம எடுத்தா போதும். ஓகேவா? அதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருந்திருக்கணும், அதாவது இந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்த சம், லெட் ஏ அண்ட் பி
two regular polygons, the sum of the interior angles of A is 1260 degree. Each interior angle of B exceeds its exterior angle by 90 degree. Find the number of sides of A and B. Sum of number of sides of A and B ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இதுல A B ன்ட்டு ரெண்டு பாலிகன் இருக்கு. ஓகேவா, ரெண்டு பாலிகன்ல ஒரு பாலிகனை பொறுத்த வரைக்கும் sum of interior angle 1260 ன்னு சொல்லிட்டாங்க. sum of interior angle இதோட ஃபார்முலா என்னன்னா sum of interior angles of a regular polygon n minus 2 into 180 degree. ஓகேவா, இதுதான் பாத்தீங்கன்னா sum of the interior angles of a polygon. ஓகேவா, இது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 1260 ன்னு கொடுத்துட்டாங்க ஒரு இதுக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன். எத்தனை டைம் கேன்சல் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று 8 7 டைம் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ n ஈக்குவல் டு இங்கே 7, இங்கே -2 இந்த சைடு போச்சுன்னா +2 ஆயிரும். அப்போ 7 + 2 9. ஓகேவா, ஸோ இப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பாலிகனுடைய சைடு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது ஏன்ற பாலிகனுடைய சைடு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா each interior angle of the B exceeds the exterior angle by 90 degree ன்னு கொடுத்துட்டான். B உடைய இன்டீரியர் ஆங்கிள், ஓகேவா, B உடைய இன்டீரியர் ஆங்கிள் Bன்ற எக்ஸ்டீரியர் ஆங்கிளை விட 90 டிகிரி பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இன்டீரியர் ஆங்கிளை ஏன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்டீரியர் ஆங்கிளை பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ A minus B interior angle A ன்னு வச்சுக்கிறேன், ஸ்மால் ஏன்னு, interior angle exterior angle ஸ்மால் b, interior angle minus exterior angle 90 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. sum of the interior angle plus exterior angle எப்பயுமே என்னவா இருக்கும்னா ரெண்டையும் ஆட் பண்ணா 180 டிகிரி இருக்கும். இதை நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரைட் லைன்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னன்னா 180 டிகிரி. இப்போ இது இன்டீரியர் ஆங்கிள், இது தீட்டான்னு இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும், கண்டிப்பா 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைட் லைன்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னவா இருக்கும், 180 டிகிரியா இருக்கும். அப்ப இன்டீரியர் ஆங்கிளும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் ஆட் பண்ணா 180 டிகிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அப்ப இது ரெண்டையும் சால்வ் பண்ணா ஏ என்ன வரும்னா 270 divided by 2 135. அதாவது இன்டீரியர் ஆங்கிள் 135ன்றது கிடைச்சிருச்சு. ஒன்று நீங்க இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இதுல போட்டு நீங்க சைடு என்னன்றதை கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் போட்டு கண்டுபிடிக்கலாம். நான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈஸி. ஓகேவா, ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னதுன்னா 45. இப்போ ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ரெகுலர் பாலிகான் என்னதுன்னா 360 டிகிரி டிவைடட் பை n. ஓகேவா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ 360 டிகிரி டிவைடட் பை இங்க எக்ஸ்டீரியர் இங்கிட்ட கொண்டு வந்துட்டு n அங்கிட்ட கொண்டு போயிடலாமா. அப்போ n ஈக்குவல் டு 360 டிவைடட் பை எக்ஸ்டீரியர்னுமா, எக்ஸ்டீரியர் வந்து எனக்கு 45 கரெக்டா. ஸோ அப்போ 360 டிவைடட் பை 45ன்றது 8. அப்போ n என்னதுன்னா 8. இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சு n வந்து 8. இது எதோடையது, B உடைய சைடு என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு. அவன் கேட்கறது என்ன கேட்கறான்னா இந்த A plus B என்னன்றது கேட்கறான். ஸோ A 9, B வந்து 8, A plus B அப்போ என்னவா இருக்கும்னா 17 இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். By selling an article 4/13 of its selling price, Ramesh incurs a loss of 22%. If he sells it at 60% of its actual selling price, then the profit percentage is. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டைப்பு இது. நான் ப்ராஃபிட் லாஸ் அந்த இது நடத்தும் போதே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் அந்த கான்செப்ட் நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நான் சொல்லும் போது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்கன்றது நான் அப்போவே நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப முக்கியமான டைப்பு, பாருங்க எப்படி சிம்பிளாக சால்வ் பண்ணலான்றத. ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா 13 பார்ட்டு. ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ்க்கு செல் பண்ணாமல் அதில் 13க்கு செல் பண்ணாமல் 4 பார்ட்டுக்கு செல் பண்ணான்னா அவனுக்கு லாஸ் அக்கர் ஆகுது. ஓகேவா, எவ்வளோனா 22% லாஸ் அக்கர் ஆகுது. எப்போ அப்படின்னா 13க்கு செல் பண்ணாமல் 4க்கு செல் பண்ணும்போது. அப்போ 4 பார்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே என்னது, இது செல்லிங் ப்ரைஸ் தானே. 13க்கு விற்காம 4க்கு விற்கிறான், அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான், லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். நம்ம செல்லிங் ப்ரைஸ் வச்சோம்னா செல்லிங் ப்ரைஸோடைய பர்சன்டேஜுக்கு தான் ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே 22% லாஸ் ஆகுது அப்படின்னா எவ்வளவுக்கு செல் பண்ணியிருப்பான், 78%க்கு தான் செல் பண்ணியிருந்திருப்பான். ஓகேவா, ஸோ அப்போ 4 பார்ட் 78%. நிறைய பேர் 100% கண்டுபிடிச்சு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு அப்படிலாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா, நான் டைரக்டா ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடுவேன். அது எப்படின்னு பாருங்க.
4 பார்ட் தான் 78% னா இங்க ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் என்ன இருக்கு 13 அவன் என்ன சொல்லியிருக்கான் ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ்ல 60% க்கு செல் பண்ணான்னா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேக்குறான் ஆக்சுவல் செல்லிங் பிரைஸ் என்னது 13 பார்ட்டா அந்த 13 பார்ட்ல 60% 60%ன்றது ஃபிராக்ஷனா மாத்தினா 3/5 இது இந்த பார்ட்டுக்கு செல் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒரே ஸ்டெப் தான் இதுல பெரிய கால்குலேஷன்லாம் எதுவுமே கிடையாது ஓகேவா சோ இத நான் 2 ஆல நான் கேன்சல் பண்றேன் 2 டைம் இங்க 39 சோ இப்போ இங்க என்ன இருக்கு 3 into 13 39 சோ அப்ப 39 into 39 39 ஸ்கொயர் divided by இங்க என்ன இருக்கு 5 into 2 10 ஓகேவா சோ 39 ஸ்கொயர் என்னன்னா 1521 1521 divided by 2 152.1% இது என்னதுன்னா அவ்வளவுதான் சம் முடிஞ்சு இது வந்து செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் அவன் கேக்குறது ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கேக்குறான் சோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைக்கும் கரெக்ட்டா சோ காஸ்ட் பிரைஸ் உடைய பெர்சன்டேஜ் எப்பவுமே 100% இருக்கும் ஓகேவா அப்ப இந்த செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் பெர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டாக்கா அதுதான் என்னதுன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் 52.1% ஓகேவா So, இதுதான் இதோட ஆன்சர் அடுத்த சம் பார்க்கலாம் train A leaves station M and N M at 6:30 am and reaches station N at 3:30 pm on the same day train B leaves the station N at 8:30 am and reaches station M at 1:30 pm on the same day find the time when trains A and B meet ரொம்ப முக்கியமான டைப் சோ என்னதுன்னா இதுல M என்ற ஒரு ஸ்டேஷன் N என்ற ஸ்டேஷன் ரெண்டு இருக்கு ஓகேவா இப்ப M ல இருந்து பாத்தீங்கன்னா A என்ற ட்ரெயின் வந்து 6:30 am க்கு வந்து கிளம்புது ஓகேவா காலையில 6:30க்கு கிளம்புது கிளம்பி N ல எப்ப ரீச் ஆகுதுன்னா 3:30 pm க்கு ரீச் ஆகுது ஓகேவா சோ A என்ற ட்ரெயின் ஓகேவா M ல இருந்து N க்கு போகுது இதே இது N ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புது M நோக்கி ஓகேவா M ல எப்ப கிளம்புது அப்படின்னா அதாவது N ல எப்ப கிளம்புதுன்னா 8:30 காலையில 8:30 am க்கு கிளம்புது ஓகேவா கிளம்பி இங்க M க்கு எப்ப ரீச் ஆகுது அப்படின்னா 1:30 pm க்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஓகே இது வந்து என்னதுன்னா B என்ற ட்ரெயின் இப்ப ரெண்டுமே என்ன டைம்ல மீட் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் அதே மாதிரி ஸ்பீடு எதுவுமே தெரியாது வெறும் டைம் மட்டும் தான் கொடுத்திருக்கான் சோ இத வச்சு எதுவும் சால்வ் பண்ண முடியாது சோ எனக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீடு தெரிஞ்சாதான் என்ன டைம்ல வந்து மீட் பண்ணுது எவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்ப என்ன நேரத்துல மீட் பண்ணிருக்கும்ன்றத சொல்ல முடியும் இங்க அதுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏன்ற ட்ரெயின் எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு M ல இருந்து என்ன ரீச் பண்றதுக்கு 9 மணி நேரம் எடுத்திருக்கு அதே மாதிரி B என்ற ட்ரெயின் பாத்தீங்கன்னா N ல இருந்து M ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னா 5 மணி நேரம் எடுத்திருக்கு ஓகேவா சோ நான் இந்த டைமுக்கு LCM எடுத்து நான் அதுதான் டிஸ்டன்ஸா நான் அஸ்யூம் பண்றேன் ஓகேவா சோ 45 கிலோமீட்டர் இருக்கு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்ப இந்த 45 கிலோமீட்டரை ஏன்ற ட்ரெயின் வந்து 9 மணி நேரத்துல கவர் பண்ணுதுன்னா ஏ என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா 5 km/h ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி B பாத்தீங்கன்னா இதே 45 கிலோமீட்டர் வந்து 5 மணி நேரத்துல வந்து கவர் பண்ணுது அப்படின்னா B உடைய ஸ்பீடு வந்து 9 km/hன்றது தெரிஞ்சிருச்சு ஓகேவா சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்ப இங்க இது 6:30க்கு கிளம்புது இங்க பாத்தீங்கன்னா இது 8:30க்கு கிளம்புது ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மீட் பண்ண போகுது கரெக்டா அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு உடைய கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணலாம் அது எப்ப யூஸ் பண்ணோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே மூவிங்ல இருக்கும்போது தான் நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு கால்குலேட் பண்ணோம் ஓகேவா இங்க 6:30 am ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது இந்த B என்ற ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் நின்னுட்டு தான் இருந்திருக்கும் கரெக்டா ஏன்னா இது 8:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்ப இது 8:30 வரைக்கும் இது மூவ் ஆயிட்டு இருந்திருக்குமா அப்ப இது 8:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிருக்கும்னா 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் கவர் பண்ணதுன்னா 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருந்திருக்கும் கரெக்டா சோ அப்ப இங்க வந்து இப்ப 8:30க்கு வந்துருச்சு ஓகேவா அதாவது A என்ற ட்ரெயின் பேலன்ஸ் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு 35 கிலோமீட்டர் தான் இப்ப இந்த ரெண்டு ட்ரெயினுமே கவர் பண்ண போகுது ஓகேவா சோ ரெண்டுமே இப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டோட ஸ்பீடை ஆட் பண்ணணும் ஓகேவா சோ ஏன்னா ரெண்டுக்குமே இப்ப ஸ்பீட் இருக்கு ரெண்டோட ஸ்பீடை ஆட் பண்ணோம்னாக்கா இங்க 9 + 5 14
kilometer per hour. Relative speed equal to relative distance by meeting time. ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது ரெண்டுக்கு இடையில உள்ள டைம். இப்போ ரெண்டுக்கு இடையில ரெண்டுக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு? ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 35 கிலோமீட்டர் இருக்கு. மீட்டிங் டைம் ஓகேவா, எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணியிருக்கோம். இதை 7ஆல் கேன்சல் பண்ணாக்கா 2 டைம் 5 டைம். ஸோ அப்போ 2.5 மணி நேரத்தில் வந்து மீட் பண்ணியிருந்திருக்கோம். கரெக்டா? எப்போ அப்படின்னா 8:30 8:30 AM பார்த்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ஆட் பண்ணாக்கா என்ன வரும்? 11. ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 8:30 பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தை ஆட் பண்ணாக்கா 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து ரெண்டுமே மீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான டைப்பு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து the simple interest on a certain sum for 3 5/9 years at the rate of 2.7% per annum is rupees 2808. What will be the amount payable on the sum at the rate of 9.2% per annum simple interest in 5 2/3 years? ஸோ ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். கொஞ்சம் கஷ்டமான டைப்பு தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேல்யூ பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கான், இன்னொன்று டெசிமலில் கொடுத்து வச்சிருக்கான். கண்டிப்பாக கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா சுற்றி விட்டுருவான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்னா இங்கே 32/9 இயர்ஸ். ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.7%னா அப்போ 32/9 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னா இதை இன்ட்டு பண்ணால் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த பர்சன்டேஜ் தான் என்னது 2808 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ 100% கால்குலேட் பண்ணீங்கன்னா பிரின்சிபல் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் இந்த 9.2% ஃபார் 5 2/3 இயர்ஸுக்கு கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிரின்சிபலோட ஆட் பண்ணால் அதுதான் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதை ஸோ இந்த 2808ல் 32 2.7 இதை நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள் என்ன வரும்னா 32.5ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை நான் 5ஆல் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். இதை ஏன்னா இதோட ஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? மல்டிபிள் பார்க்கறதுக்காக இதை 5ஆல் நான் டிவைட் பண்ண என்ன வரும் 6.5ன்னு வருமா? 6.5ன்னு வரும். அகைன் நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ இதை 6.5 இந்த டெசிமல்லாம் விட்டுருங்க, 65னே வச்சுக்கோங்க. இது வந்து எதோடைய மல்டிபிளாக இருக்கும்னா 13 × 5 தானே 65. அப்போ கண்டிப்பாக இங்கே வரக்கூடிய வேல்யூ வந்து இது 30 மல்டிபிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க 100% கால்குலேட் பண்ணுவீங்களா? 100%ன்றது என்னது? பிரின்சிபல். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே எப்படி இந்த 13 இருக்கு அதோட இன்ட்டு நீங்கள் 100 சம்திங் இந்த 9 இங்கே கொண்டு போவீங்க, 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க, அங்கே பிரின்சிபல் கிடைக்கும். அந்த பிரின்சிபலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இங்கே செகண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 13 அங்கே மல்டிப்ளை ஆகி தான் இருக்கும். கரெக்டாக? அப்போ வரக்கூடிய ஆன்சர் எனக்கு இதில் இருந்து தெரிஞ்சிருச்சு என்னன்னா 13 மல்டிப்ளா தான் இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே நான் இதில் அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து 13 மல்டிபிள்ன்றதை பார்த்துட்டு அதுதான் ஆன்சராக சூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? 13 மல்டிபிள் பார்க்கறதுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா இந்த கடைசி நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 13 மல்டிபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிமைனிங் நம்பர்ஸோட ஆட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 + 49 இங்கே என்ன வருதுன்னா 85ன்னு வருது. அதாவது 4485ன்னு வருது. அதுக்கப்புறம் இந்த நம்பர் இருக்கு லாஸ்ட் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா, அதை அகைன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20. ஸோ அந்த 20 இங்கே ஆட் பண்ணாக்கா 8 6 4. அதே மாதிரி இங்கே 8 இருக்கா, ஸோ 8 × 4 32 78. 78 13ஆல் டிவைட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். 13 × 6 78. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சராக இருக்கும். இதை நீங்கள் நார்மல் மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இதை எவ்வளோ பெருசாக போகுதுன்றதை நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் வச்சு நீங்கள் போடுறது எவ்வளோ சிம்பிளாக வருதுன்றது பாருங்கள். இது வந்து
கண்டிப்பா டைம் எடுக்கிறதுக்காக அதே மாதிரி இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக தான் வச்சு கொஸ்டின் இந்த மாதிரிலாம். ஓகேவா? இதை நீங்க எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க சிம்பிளா நீங்க பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Simplify sin theta minus cos theta into 1 plus tan theta plus cos theta divided by 1 plus sin theta into cos theta plus sin theta divided by 1 plus cos theta plus 1 plus cos theta divided by sin theta. இதோடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. இதுல ஒரு முக்கியமான ரிசல்ட் ஒன்று இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. sin theta divided by 1 plus cos theta plus 1 plus cos theta divided by sin theta. இதோடைய ரிசல்ட் என்னதுன்னா 2 cosecant theta. ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு டைரக்ட் ரிசல்ட். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் முக்கியமான ரிசல்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. sin theta by 1 plus cos theta plus 1 plus cos theta divided by sin theta கொடுத்தாலே அது 2 cosecant theta க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் கால்குலேட் பண்றேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் 1 plus tan theta plus cot theta இதோடைய வேல்யூ என்னன்றதை ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கிறேன். 1 plus tan theta இருக்குல்ல, tan theta நான் எப்படி எழுதலாம்? sin theta divided by cos theta எழுதலாமா? plus அதே மாதிரி cot theta வை cos theta divided by sin theta எழுதலாம். கரெக்டா? ஸோ இங்க எல்சிஎம் என்னன்னா sin theta cos theta தான் எல்சிஎம். கரெக்டா? ஸோ இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா sin square theta இங்க cos square theta வரும், 1 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா sin theta cos theta plus 1 divided by sin theta cos theta. ஸோ இப்போ இதோடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன அப்படின்னா இங்க 1 plus sin theta cos theta divided by sin theta cos theta. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா இந்த டேர்மும் இந்த டினாமினேட்டர் டேர்மும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ பேலன்ஸ் உள்ள டேர்ம் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? மேல sin theta minus cos theta divided by sin theta cos theta. இங்க வெளியே இந்த சைடு பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 2 cosecant theta. இப்ப sin theta வால இதை டிவைட் பண்ண என்ன வரும்? sin theta கேன்சல் ஆயிரும். 1 by cos theta இருக்கா? 1 by cos theta ன்றது secant theta minus cos theta வச்சு டிவைட் cos theta divided by sin theta cos theta னா cos theta கேன்சல் ஆயிரும். 1 by sin theta இருக்கு, அது என்னதுன்னா cosecant theta வா? அவ்வளவுதான். plus 2 cosecant theta. ஸோ அப்போ 2 cosecant theta ஒரு cosecant theta போச்சுன்னா வெறும் cosecant theta இருக்கும். ஸோ அப்போ secant theta plus cosecant theta அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே. அடுத்த சம். ஸோ இது நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நான் சால்வ் பண்ணியிருந்தேன். இது எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கேட்டிருந்தாங்க, அப்போவே நான் இதை சால்வ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? இந்த மாடல் சம்மு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது நார்மல் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ஈக்குவேஷன் சால்விங் தான். இதை சால்வ் பண்ணி எப்படி நீங்கள் இதை நீங்கள் யோசிச்சு நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். A train overtakes two persons walking along a railway track. The first one walks at 9 km per hour. The other one walks at 12.6 km per hour. The train needs 13.5 and 15 seconds respectively to overtake them. Okay, what is the speed of the train if the both persons are walking in the same direction as the train? ஓகே, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ சேம் டைரக்ஷனில் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரெயினுக்கு மூவ் ஆகிற டைரக்ஷனில் தான் இவங்களும் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க? இதில் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஒரு பர்சனை வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு 13.5 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே ட்ரெயினுடைய ஸ்பீடு என்னன்றது தெரியாது. ஓகேவா? ரெண்டு பேருமே இப்போ ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்காங்களா? இப்போ தான் சொன்னேன், ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனாக மைனஸ் பண்ணும் ஸ்பீடை, அதே மாதிரி சேம் டைரக்ஷன்னா ஆப்போசிட் டைரக்ஷனாக ப்ளஸ் பண்ணணும், சேம் டைரக்ஷனாக மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ட்ரெயினுடைய ஸ்பீடு தான் எப்பயுமே மனுஷனோட ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும். அப்போ தான் அந்த பர்சனை வந்து ஓவர்டேக் பண்ணி போக முடியும். ஓவர்டேக் பண்ணுதுன்னா அந்த ஓவர்டேக் பண்ணுற இதோடைய ஸ்பீடு கண்டிப்பாக அதிகமாக இருந்தால் தான் ஓவர்டேக் பண்ண முடியும். அப்போ ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் பர்சனோட. ஓகேவா? ஸோ அப்போ x - 9
ரிலேட்டிவ் ஸ்பீடு இன்ட்டு மீட்டிங் டைம். எவ்வளோ நேரத்தில் வந்து மீட் பண்ணுது அந்த பர்சனை? 13.5 செகண்ட்ஸில் மீட் பண்ணுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெயின் இன்னொரு பர்சன் இருக்காங்களா, அவங்க என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க? 12.6 km/h போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன டைமில் வந்து மீட் பண்ணுதுன்னா 15 செகண்ட்ஸில் மீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவல்? ஸ்பீட் இன்ட்டு மீட்டிங் டைம்ன்றது ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். இங்கே அதே மாதிரி ஸ்பீட் இன்ட்டு டைம்ன்றது ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல். ரெண்டோடைய ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸும் ஈக்குவல் தானே? கரெக்டாக ஒரே டிஸ்டன்ஸை தான் கவர் பண்ணுது. ஸோ அப்போ இது நான் என்ன பண்ணிட்டேன்னா ஈக்குவல் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இதை 1.5ஆல் நான் கேன்சல் பண்ணேன்னா 9 டைம் கேன்சல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 10 டைம் கேன்சல் ஆகும். உள்ள மல்டிப்ளை பண்ணாக்கா 9x minus 81 equal to 10x minus 126. அவ்வளோதான். ஸோ இப்போ 126 minus 81 45 டைரெக்டாக கிடச்சிரும், முடிஞ்சு போச்சு. 45 km/h. இங்கே இன்னொரு டவுட் வரலாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருக்குது, இது km/h இருக்குது. ஆனால் நீங்கள் ஏன் அப்படியே வச்சு சால்வ் பண்ணீங்க? இது km/h இருக்குது, இது செகண்ட்ஸில் இருக்குது, ஏன் அதை அப்படியே வச்சு சால்வ் பண்ணீங்கன்னு கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செகண்ட்ஸை நீங்கள் ஹாராக மாற்றினீங்கனாலும் இங்கே என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை அதே மாதிரி 60 × 16 போடுவீங்க, இங்கே டிவைடட் பை 60 × 16 போடுவீங்க. ரெண்டுமே ஈக்குவல் டு, ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் இருக்கனால கீழே டினாமினேட்டரில் நீங்கள் என்ன வேல்யூ போட்டாலும் ரெண்டு சைடு கேன்சல் ஆயிரும். நீங்கள் செகண்ட்ஸில் வச்சாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது, ஹவரில் வச்சாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அதே மாதிரி இங்கிட்ட km/h மீட்டர்/செகண்டில் வச்சாலும் அதே தான் வரப்போகுது. எப்படி ஆனாலும் ரெண்டு சைடும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இது சிங்கிள் ஸ்டெப்பில் பண்ணிடலாம். அடுத்த சம் பாருங்க. இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள சம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்மு. நான் இதை தனியாகவே பார்த்தீங்கன்னா 2 இது போட்டிருந்தேன். எலெக்ஷன் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ்னே பர்சன்டேஜில் நான் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒரு டைமு. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருப்பேன். இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்கக்கூடிய மாடல் எல்லாமே. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் ஒன்று, இதுவும் நான் முன்னாடியே நடத்தியிருக்கேன். நீங்கள் வேணா பார்த்துக்கோங்க அதை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 கேண்டிடேட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 96% ஓட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் 10% ஓட்டு வந்து இன்வேலிடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 57% வேலிட் ஓட்டு தான் வின்னிங் கேண்டிடேட் போகுது. அதே மாதிரி வின்னர் வந்து 378 ஓட்டு மெஜாரிட்டியில் வின் பண்ணுறாங்க. அப்போ எத்தனை ஓட்டர்ஸ் வந்து அவங்க கேஸ்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை ஓட்டர்ஸ் வந்து இருந்திருப்பாங்க? ஸோ ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் எவ்வளோன்றது தெரியாது. ஆனால் ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதில் 96% தான் ஓட் வந்து போடுறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ 96% வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினா 96% ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன வரும்னா 24/25. கரெக்டாக? அதாவது 25 பார்ட்டில் 24 பார்ட் தான் வந்து ஓட்டே போடுறாங்க. அதில் இந்த ஓட்டு போட்டதுலையும் பார்த்தீங்கன்னா 10% வந்து ஓட்டு வந்து இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேலிடான ஓட்டு என்னவா இருக்கும்? 90% இருக்குமா? ஸோ 9/10 10ல் 9 பார்ட் வந்து வேலிட் ஓட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்டு. ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்டு. இது கூட கேட்பாங்க சில நேரம், வேலிட் ஓட்டு எவ்வளோன்றதை கேட்பாங்க இதுலேருந்து. ஓகே. ஸோ இந்த வேலிட் ஓட்டில் பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டை வந்து வாங்கியிருக்காரு? 57% ஓட்டு வந்து வின்னர் வந்து வச்சுருக்காங்க. அப்போ தோற்றவங்க எவ்வளோ வச்சுருப்பான்? அவன் 43% வந்து ஓட்டை வச்சுருந்துருப்பான். கரெக்டாக? ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு உள்ள மெஜாரிட்டி தான் பார்த்தீங்கன்னா 378. கரெக்டாக? இவங்க 2 பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 14%. அதாவது தோத்தவங்களோட வின் பண்ணவங்க எவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க ஓட்டு வந்து 14%. ஸோ வேலிட் ஓட்டில் உள்ள ஓட்டோடைய டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 378. இதுதான் வேலிட் ஓட்டு. இந்த வேலிட் ஓட்டில் உள்ள ஓட்டுடைய பர்சன்டேஜ் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா இங்கே 378. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா எவ்வளோ ஓட்டர்ஸ் வந்து ஓட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இது வந்து இன்ட்டு எக்ஸு. ஏன்னா எத்தனை பேருன்றது தெரியாது, இந்த எக்ஸை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து 378 14ஆல் கேன்சல் பண்ணலாமா? 14ஆல் கேன்சல் பண்ணாக்கா 2 டைம் 7 டைம் அடுத்து
9ஆல் கேன்சல் பண்ணாக்கா இது 3 டைம், இங்கே 8 டைம். ஸோ 8 பார்த்தீங்கன்னா இங்கே நான் 4ஆல் கேன்சல் பண்ணேன்னா இங்கே 2 டைம், இங்கே 4ஆல் தானே கேன்சல் பண்ணேன். ஓகே 25, அதுக்கப்புறம் இங்கே 5. அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ 25 × 25 625, 625 × 5 3125. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ 3125. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸோடைய ஓட்டாக அந்த ஓட்டுடைய கவுண்டாக இருந்திருக்கும். ஓகேவா? இதில் வேலிட் ஓட்டை கூட என்னன்றதை கேட்கலாம். ஸோ எப்போனாலும் இதில் கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்வேலிட் ஓட்டு போகாதா, வேலிட் ஓட்டு என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி வின்னர்ஸோடைய ஓட்டு எவ்வளோன்றதை கேட்கலாம். இதிலிருந்து எப்போனாலும் கேட்கலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் கொஞ்சம் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், பர்சன்டேஜோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நடத்தின சம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் கேட்ட கொஷின் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிலே ஹார்ட் லெவல் சம்மு, அதே மாதிரி கொஞ்சம் கேல்குலேட்டிவான சம்மு, இதெல்லாம் தான் பார்த்து எடுத்து இதில் ட்ரிக்ஸ் எப்படி அப்ளை பண்ணலான்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே முக்கியமான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.